நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படும் என்றும் சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்திருக்கிறார். தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனை விதிக்கும் சட்டப்பிரிவுகள் இருக்கிறதா என்று நீதிபதி ராஜலட்சுமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஞானசேகரனுக்கான தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் அதுவரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுவதாகவும் சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்திருக்கிறார். கோகுல், விவரங்கள். தற்பொழுது இந்த வழக்கில் தண்டனை விவரங்கள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிபதி ராஜலட்சுமி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஞானசேகரன் தரப்பில் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனை விதிக்கும் சட்டப்பிரிவுகள் உள்ளதா என்று நீதிபதி அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தற்பொழுது தீர்ப்புடைய விவரங்களை ஜூன் 2ஆம் தேதி வழங்குவதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அதுவரை ஞானசேகரனை நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 11 பிரிவுகள் கீழ் ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி இருந்த நிலையில 11 பிரிவுகளிலையும் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 11 பிரிவுகளையும் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருப்பதால் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கையை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில தீர்ப்புடைய விவரங்களை ஜூன் 2ஆம் தேதி அறிவிப்பதாக சிறப்பு மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தெரிவித்திருக்கார். முக்கியமாக கோகுல், இந்த வழக்கில் இன்றே தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில முதன்மை குற்றவாளியாகவும் ஞானசேகரன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கான தண்டனை விவரங்கள் என்பது ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்ட 11 பிரிவுகளிலும் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஆயுள் தண்டனை விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கிற கேள்வி நீதிபதி மிக முக்கியமாக எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே கடந்த காலங்களில் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் உள்ளிட்டவற்றில் அளிக்கப்பட்ட தீர்ப்புகளை ஒட்டி இந்த தீர்ப்பு அமையுமா என்கிற கேள்வியும் எழுந்திருந்தது. அதன் அடிப்படையிலான ஒரு தண்டனை குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு கிடைக்குமா என்கிற கேள்வியும் எழுந்திருந்த நிலையில் அவர் 11 பிரிவுகளிலும் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கான தண்டனை விவரங்கள் என்பது ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதுவரை அவர் நீதிமன்ற காவலில் நீட்டிக்கப்பட வேண்டும் என்கிற உத்தரவையும் சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி பிறப்பித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த தீர்ப்பு குற்றவாளி என அவர் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகாக ஞானசேகரன் தன்னுடைய தரப்பிலிருந்து சில கோரிக்கைகளை நீதிபதி முன்பு முன்வைத்தார். அதே போன்று காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும், எந்த விதத்திலும் அவருக்கு இரக்கம் காட்டக்கூடாது என்கிற தன்னுடைய தரப்பு கோரிக்கையையும் மேரி ஜெயந்தி முன்வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது நீதிபதி ராஜலட்சுமி மிக முக்கியமானது ஒரு கேள்வியை எழுப்பி தண்டனை விவரங்களை ஜூன் 2ஆம் தேதி அறிவிப்பதாக கூறியிருக்கிறார்.